வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு $700 மில்லியன் நிதியுதவி. செப்டம்பர் மாதம் வரை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது நாடாளுமன்றத்தில் அமைச்சர் உறுதி. சலுகைகள் கிடைக்காவிடில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் விலைகள் கடுமையாக உயரும் அபாயம். விலைவாசி உயர்வால் திருகோணமலை மாவட்ட கிராமப்புற மக்கள் கடும் பாதிப்பு என்று சின்னமோகன் கவலை. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் ஜனாதிபதி அறிவிப்பு. முஸ்லிம் பாடசாலைகளுக்கு 5 நாட்கள் விசேட விடுமுறை கல்வி அமைச்சு அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு விசாரணை அரசியல் தேவைகளுக்காக திசை திருப்பப்படுகின்றது நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. அர்ச்சுனாவின் குற்றச்சாட்டு முற்றிலும் போய் நாடாளுமன்றத்தில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மறுப்பு. மொபைல் போன் தொலைந்தால் உஷார், சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அபாயம் என்று போலீசார் எச்சரிக்கை. எபோலா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக விமான நிலையத்தில் தீவிர மருத்துவ பரிசோதனைகள் அவசியம் என்று அறிவிப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. சர்வதேச நாணய நிதியத்தின் IMF பணிப்பாளர் சபையிடமிருந்து இந்த மாதம் 27ஆம் தேதி $700 மில்லியன் நிதியுதவி இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இந்த முக்கிய விவரத்தை வெளியிட்டார். நாட்டின் ஏற்றுமதிகள் மூலம் கிடைக்கின்ற வருமானம் மற்றும் வெளிநாட்டு பண பரிமாற்றங்களுக்கு மேலதிகமாக பல்தேசிய முகவர் நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கவிருக்கின்ற வெளிநாட்டு நிதி வரவுகள் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று அமைச்சர் விளக்கமளித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியை தவிர இந்த ஆண்டிற்குள் மேலும் சில சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கவுள்ள நிதி உதவிகள் குறித்தும் அவர் நாடாளுமன்றத்தில் பட்டியலிட்டார். இதன்படி ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இந்த வருடத்திற்குள் $480 மில்லியன் வரையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் உலக வங்கியிடமிருந்து $150 மில்லியன் அதன் அணுகல் அல்லது இணைந்த நிறுவனத்திடமிருந்து மேலும் $50 மில்லியன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். இந்த நிதி வரவுகள் அனைத்தும் நாட்டின் அந்நிய செலாவணி முகாமைத்துவம் தொடர்பான அச்சத்தை போக்கும் என்று குறிப்பிட்ட பிரதியமைச்சர் அனில் பெர்னாண்டோ, நாட்டின் நிலவரத்தை மேலாண்மை செய்வதில் இனி எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது என்று அவர் உறுதியளித்தார். VT Cash & Carry VT சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். வரும் செப்டம்பர் மாதம் வரை மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் எவ்வித கோரிக்கையும் முன்வைக்கப்பட மாட்டாது என துறைமுக சிவில் விமான சேவைகள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். டாலரின் பெறுமதி அதிகரிப்பு மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி சூழல்களினால் மின்சார கட்டணம் மேலும் உயருமா என்று எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கு அவர் விளக்கமளித்தார். அண்மைய விலை அதிகரிப்பின் நேரடி தாக்கம் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற நுகர்வோருக்கு மட்டுமே ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் என்றும் அவர் கூறினார். சாதாரண மற்றும் குறைந்த அலகு மின்சாரத்தை பயன்படுத்தும் ஏனைய நுகர்வோரின் சுமையை தணிப்பதற்காக அரசாங்கம் தலையிட்டுள்ளது. இதற்கமைய $15 பில்லியன் மானிய தொகை அரசாங்கம் இலங்கை மின்சார சபைக்கு வழங்கி மக்களின் சுமையை தாங்கிக் கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். தற்போதைய உலகளாவிய மற்றும் உள்நாட்டு பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் செப்டம்பர் மாதம் வரையில் மின்சார கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். கைத்தொழில் அமைச்சிடம் கோரியுள்ள சலுகைகளை அரசாங்கத்தால் வழங்க முடியாமல் போனால் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் சில்லறை விலைகள் நுகர்வோருக்கு தாங்க முடியாத அளவுக்கு விரைவில் உயரும் என உணவு பதப்படுத்துவோர் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சந்தையில் நுகர்வோருக்கு தள்ளுபடிகளை வழங்குவதற்கான வாய்ப்புகளும் பெருமளவில் குறையும் என்று அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுகுறித்து உணவு பதப்படுத்துவோர் சங்கத்தின் தலைவர் அருண சிறநாயக்க ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில், அதிகரித்து வருகின்ற மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு ஆகியவற்றால் விநியோக சங்கிலிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களுக்கான மூலப்பொருட்கள் மற்றும் உள்ளூடு பொருட்களுக்கு சந்தையில் கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது.
இந்த பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்படாவிட்டால் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் சில்லறை விலைகள் சாதாரண மக்களுக்கு எட்டாத உயரத்திற்கு சென்றுவிடும் என்று விளக்கினார். தற்போது விநியோக சங்கிலி தடை காரணமாக ஏற்பட்டுள்ள மூலப்பொருள் பற்றாக்குறையானது பெட்ரோலியத்தின் பக்க விலை பொருட்களாக இருக்கின்ற சில பேக்கேஜிங் பொருட்களின் விலை உயர்வால் மேலும் மோசமடைந்துள்ளது. 3 அடுக்குகள் கொண்ட பேக்கேஜிங் தயாரிப்பில் ஏதேனும் ஒரு அடுக்குக்கு தேவையான மூலப்பொருள் பற்றாக்குறையானால் கூட அது குறிப்பிட்ட அந்த உணவுப் பொருளின் முழு உற்பத்தி செயல்முறையையும் முடக்கிவிடும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அண்மைய எரிபொருள் மற்றும் மின்சார விலை உயர்வு காரணமாக உற்பத்தி செலவு, சேமிப்பு செலவு, பேக்கேஜிங் விலை மற்றும் மூலப்பொருள் செலவுகள் என்று அனைத்தும் அதிகரித்து ஒரு அலகிற்கான உற்பத்தி செலவை அது பெருமளவு உயர்த்தியுள்ளது என்றும் உணவு பதப்படுத்துவோர் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக நாட்டில் அதிகரித்து வரும் கடுமையான விலைவாசி உயர்வின் காரணமாக திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர், வெறுகல், குச்சிவெளி மற்றும் கிண்டி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட செயலாளர் சின்னமோகன் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார். எரிபொருள், பால்மா, சமையல் எரிவாயு மற்றும் மின் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களினதும் சேவைகளினதும் கட்டணங்கள் வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளன. இந்த விலை உயர்வு சாதாரண மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்தை பெரிதும் முடக்கியுள்ளது என்று அவர் விவரித்தார். திருகோணமலை மாவட்டத்தின் வெறுகல் பிரிவின் உப்பூரல், சீனன்வெளி, நல்லூர் ஆகிய கிராமங்களும், மூதூர் பிரிவின் பாட்டாளிபுரம், சூடைக்குடா, கோணித்தீவு, கடற்கரை சேனை, கங்குவேலி ஆகிய கிராமங்களும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் குச்சவெளி பிரிவின் திரியாய், தென்னைமரவாடி, புல்மோட்டை, இறக்கக்கண்டி மற்றும் கிண்ணியா பிரிவின் கரையோர பகுதி கிராம மக்கள் சொல்லனா துயரங்களையும் எதிர்கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தொடர்ச்சியான விலை உயர்வானது நுகர்வோரை மட்டுமன்றி திருகோணமலை மாவட்டத்தின் பிரதான வாழ்வாதாரமாக விளங்கும் விவசாயத்துறையை மிக கடுமையாக பாதித்துள்ளது. உரங்கள் மற்றும் பொருட்களின் விலையேற்றத்தால் விவசாயிகள் பெரும் நட்டத்தை சந்தித்து வருகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு இந்த விலை உயர்வு நெருக்கடிகளை மேலும் தொடரவிடாமல் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு உரிய நிவாரண நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மாந்தரை நெல்வள ஆற்று உப்பங்கழி தடுப்பணை கட்டுமானத்தினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பயிர் சேதங்களுக்கு உள்ளான விவசாயிகளுக்கான முதற்கட்ட இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பணிகள் வரும் மே மாதம் 27ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் என விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. மாத்தறை மாலிம்படை பகுதியில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவின் தலைமையில் இந்த இழப்பீட்டு திட்டத்தின் உத்தியோர்வ ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஜால பருவம் முதல் 2022ஆம் ஆண்டு ஜால பருவம் வரையிலான தொடர்ச்சியான 7 பயிர்ச்செய்கை போகங்களில் ஏற்பட்ட பயிர்ச்சேதங்கள் குறித்து விரிவான மதிப்பீடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையிலேயே தகுதியுடைய விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடுகள் வழங்கப்பட உள்ளன. உற்பத்தி செலவு மற்றும் தற்போதைய சந்தை நெல் விலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இந்த இழப்பீட்டுத் தொகைகள் துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்காக 2026ஆம் ஆண்டு பாதடு மூலம் 1200 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைய உள்ளார்கள். நெல்வள ஆற்றின் குறுக்கே உப்பங்கழி தடுப்பணை அமைக்கப்பட்டதால் அந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கி நெற்பயிர் செய்கைக்கு பாரிய இழப்புகள் ஏற்பட்டன. இது குறித்து ஆராய்ந்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக அமைச்சரவையின் முறையான ஒப்புதல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற சந்திப்பு மற்றும் பொது நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த முக்கிய தீர்மானத்தை வெளியிட்டார். அரசு சேவையில் நிலவுகின்ற சம்பள பிரச்சினைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து பேசிய ஜனாதிபதி அரசு துறையின் சம்பள உயர்வுகள் தற்போது 3 கட்டங்களாக திட்டமிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன என்றார். எனினும் அரசு சேவையில் இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய பெரிய அளவிலான பிரச்சினைகள் பல எஞ்சியுள்ளன என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அவற்றுக்கான நிரந்தர தீர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றும் அவர் கூறினார். நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு எமக்கு மிகவும் வலுவான மற்றும் திறமையான அரசு சேவை அவசியமாகும். காவல்துறை, முப்படைகள் மற்றும் அரசாங்க அதிபர் முதல் அடிமட்ட ஊழியர்கள் வரையில் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பலமிக்க அரச கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். அரசு துறையில் தற்போது காணப்படுகின்ற ஒட்டுமொத்த பணியாளர்கள் வெற்றிடங்களையும் முறையாக நிரப்புவதற்கு திட்டமிட்டுள்ளோம். இதற்கென்று எந்தவிதமான அரசியல் தலையீடுகளுமற்ற முறையான மற்றும்
வெளிப்படையான புதிய ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் விரைவில் முன்னெடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தனது உரையில் உறுதியளித்தார். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் 5 நாட்கள் விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு இன்று தெரிவித்துள்ளது. வரவிருக்கும் புனித கட்ச் பெருநாளை முன்னிட்டும் பாடசாலைகளின் முதலாம் தவணைக்கான விடுமுறையினை அடிப்படையாக கொண்டும் இந்த விசேட தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் மே மாதம் 27ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரையில் விசேட விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளினதும் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த விடுமுறை தினங்களை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். விடுமுறை முடிவடைந்து மீண்டும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வழமைபோல் பாடசாலைகள் அனைத்தும் ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் உத்தியோர்வ சுற்று நிருபங்கள் கல்வி அமைச்சினூடாக அனைத்து மாகாண கல்வி திணைக்களங்களுக்கும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு தற்போதைய அரசாங்கத்தினால் தங்களின் அரசியல் தேவைகளுக்காக திட்டமிட்டபடி திசை திருப்பப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். பத்ரமுல்லில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இந்த விமர்சனங்களை முன்வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்ரீதேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் சிறையில் இருந்தபோது அவரை சட்டப்பூர்வமாக சிறைச்சாலை அதிகாரிகளின் முன்னிலேயே தாம் பார்வையிட்டதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். அவ்வாறு இருக்கையில் பிரான்சுக்கு சென்று ரகசியமாக சந்திக்க வேண்டிய தேவை ராஜபக்ஷாக்களுக்கோ அல்லது தமக்கோ கிடையாது என்றும் இவ்வாறான விசாரணைகள் வரும் மக்கள் பணத்தை வீணடிக்கும் ஒரு நாடகம் என்றும் சாடினார். தாக்குதல் தொடர்பான கோப்புகளை மூடி மறைத்த அதிகாரிகளுக்கு தற்போதைய அரசியல் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை திட்டமிட்டு வழிநடத்தியவர்களின் பின்னணி மக்கள் விடுதலை முன்னணி எனப்படுகின்ற ஜேவிபியிடம் இருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் காலங்களில் சர்வதேச நாடுகளின் தொடர்புகள் மற்றும் சான்றுகள் தம்பசம் இருப்பதாக கூறியவர்கள் தற்போதைய தங்களது ஆட்சியில் ஏன் அந்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்று நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பினார். போலீஸ் மற்றும் சட்டத்துறை அமைச்சர்கள் தற்போது ஜேவிபியின் விருப்பத்துக்கேற்ப சட்டத்தை வளைத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் பெண்ணொருவருடன் தான் முறைகேடாக நடந்து கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று நாடாளுமன்றத்தில் முற்றாக நிராகரித்துள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் திட்டமிட்டு சோடிக்கப்பட்டவை என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிடுகின்ற அந்த பெண்ணை தான் தனது வாழ்க்கையில் இதுவரையில் சந்தித்ததே இல்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டார். சமூகத்திலும் அரசியல் தளத்திலும் தனக்கிருக்கும் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் மற்றும் அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்குடனேயே இவ்வாறான போலியான குற்றச்சாட்டுகள் என் மீது முன்வைக்கப்படுவதாக தெரிவித்தார். தமக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்திற்குள் மேற்கொள்ளப்படுகின்ற இவ்வாறான திட்டமிட்ட அவதூறு பரப்புரைகள் குறித்து சபாநாயகர் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக நாடாளுமன்ற சட்டத்திட்டத்தின்படி உரிய ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகரிடம் உத்தியோகமாக கோரிக்கை விடுத்துள்ளார். Archana Ramanathan had spoken in the House, referring to me, stating that I had in the Library of Parliament in a disgusting and disrespectful manner abused one Miss Kausalya Narendran. Honourable Speaker, this statement by the said member is completely false. I never met or spoke or even came face to face with the said individual in Parliament on the 19th of May. Further, I can state categorically that even prior to the 19th of May or thereafter, I have never spoken to the said person or even come into contact with such person. நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களில் தினந்தோறும் பதிவாகும் கையடக்க தொலைபேசி திருட்டுகள் மற்றும் இழப்புகள் குறித்து இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தவறவிடப்படும் அல்லது திருடப்படுகின்ற இத்தகைய சாதனங்கள் தவறான நபர்களின் கைகளுக்கு செல்லும் போது அவை பாரதூரமான முறையில் தவறாக பயன்படுத்தப்படலாம் என்று போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள விசேட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திருடப்பட்ட அல்லது தொலைந்து போன கையடக்க தொலைபேசிகள் பெரும்பாலும் சமூக விரோத, குற்றவியல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காகவே குற்றவாளிகளால் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் தொலைபேசிகளின் உண்மையான உரிமையாளர்கள் எந்தவிதமான குற்றம் செய்யாமலேயே சட்ட பிரச்சினைகளில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உள்ளதாக போலீசார் கூறுகின்றனர்.
தொலைபேசிகளில் சேமிக்கப்பட்டுள்ள முக்கியமான தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் வங்கிக் கணக்கு சார்ந்த நிதி தரவுகள் திருடப்படுவதன் மூலம் உரிமையாளர்கள் எதிர்பாராத விதமாக பாரிய பொருளாதார மற்றும் மன உளைச்சல்களுக்கு ஆளாக நேரிடுவதாகவும் போலீசார் எச்சரித்துள்ளனர். எனவே பொதுமக்கள் தங்களது கையடக்க தொலைபேசிகளின் பாதுகாப்பு குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும், தொலைபேசிகள் தொலைந்தாலோ அல்லது திருடப்பட்டாலோ அது குறித்து உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறும் இலங்கை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக சர்வதேச அவசர நிலைக்கு தயாராக வேண்டும் என உலக சுகாதார ஸ்தாபனம் பிரகடனப்படுத்தியுள்ளது. இதற்கு அமைவாக சம்பந்தப்பட்ட நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தருகின்ற பயணிகளை தீவிரமாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவது அவசியம் என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமில் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஆப்பிரிக்க பிராந்திய நாடுகளான கொங்கோ மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகளில் தற்போது எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகின்றது. எனவே இலங்கை சுகாதார அமைச்சு மற்றும் சுகாதார அதிகாரிகள் இது குறித்து தற்போதிருந்தே மிகுந்த விழிப்புடன் செயற்படுவது அவசியம் என்றும் தெரிவித்தார். இந்த நோய் ஆப்பிரிக்க பிராந்தியத்திற்கு வெளியே உள்ள நாடுகளுக்கு வேகமாக பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே காணப்படுவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ள போதிலும் நாடு என்ற ரீதியில் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். குறித்த நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகள் அல்லது உள்நாட்டு பிரஜைகளை விமான நிலையத்தில் வைத்து முறையான கண்காணிப்புக்கும் மருத்துவ பரிசோதனைக்கும் உட்படுத்த வேண்டும் என்றும் வைத்தியர் சமில் சஞ்சீவ வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் அவரங்காலை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணத்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு இளையதம்பி மயில்வாகனம் அவர்கள் 20/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். திருகோணமலையை புறப்படமாகவும் செல்வநாயகபுரத்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கிறிஸ்டினா மார்த்தா பிலிப் ஜோசப் ராணி அவர்கள் 18/5/2026 திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் புன்னாலையை புறப்படமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த இடைப்பாரிய நவீன் பாடசாலை அதிபர் திரு கந்தசாமி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் 20/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் போக்கரப்பு முள்ளியானை புறப்படமாகவும் வரணி குடமியனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சிதம்பரப்பிள்ளை வல்லிபுரம் அவர்கள் 20/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.